அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைலா சந்தன வேலா இவள் மன்மத புயலா அடடா பூவின் மாநாடா ஓ அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. யாருனாலும் எப்படினாலும் போய் தொலையட்டும், நம்மளுக்கு என்ன, நம்ம வேலையை மட்டும் பார்க்கணும். சே, நம்மளே எப்படா இவன் இருந்து தப்பிக்கன்னு இருக்கோம், வேற நம்ம இதுக்கு இவன் பின்னாடி போய் வேவு பார்க்கணும். சே, ஆனால் எனக்கு தேவையில்லாத வேலை தான். நான் எதுக்கு தேவையில்லாமல் இதுங்க 2 பேர் பின்னாடி போய் தொலைஞ்சேன்னு எனக்கும் தெரியல. எந்தாலும் 2 பேரும் போய் தொலையட்டுன்னு விட்டுருக்கணும். லூஸ் மாதிரி பின்னாடி போய் இப்போ பாரு, நான் தான் தனியாக உட்காந்து புலம்பிட்டு இருக்கேன். ரியா, உனக்கு இதெல்லாம் தேவையாடி? ஐயோ, ஏன்டி இப்படி ஆயிட்ட? சே, ஒருவேளை இந்த கருவாப்பையில எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிட்டோ? சிச்சி அப்படிலாம் இல்லை. அவனை போய் யாருக்காச்சும் பிடிக்குமா? நானே எப்படா அவன் இருந்து தப்பிச்சு ஓடன்னு இருக்கேன். இதில் வேற அவனை எங்கே பிடிக்க போகுது? தேவையில்லாமலாம் மனசில் என்ன தோணுது. இந்த கருவாப்பையை பிரீத்தியை கல்யாணம் பண்ணிட்டு போனால் கூட நம்ம கவலைப்படக்கூடாது. நம்மளுக்கு என்ன, நம்ம எப்படா இவன் இருந்து ஓடணும்னு தான் நம்ம காத்துட்டு இருக்கோம். அதனால நம்ம எந்த ஒரு இதுவும் யோசிக்காம நம்ம பாட்டுக்கு இருக்க வேண்டியதுதான். ரியா வந்துட்டான். இவனுக்கு வேற வேலையே இல்லை. எரிச்சலை கிளப்பிட்டு வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே. சும்மா ரியா கொய்யான்னு வந்து கூப்பிட்டுக்கிட்டு. ரியா உன்னதான் கூப்பிட்டு இருக்கேன். ஐஸ்கிரீம் சாப்பிட தான் கூப்பிட்டேன், வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். சரி, அதான் வீட்லயாச்சும் சாப்பிடுவில்ல, அதான் உனக்கு வாங்கிட்டு வந்தேன். எனக்கு எதுக்கு வாங்கிட்டு வந்த? எனக்குலாம் யாரும் வாங்கி தர தேவையில்லை. எனக்கு சாப்பிடணும்னு ஆசையா இருந்தா நானே போய் வாங்கிப்பேன். உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்க. என்ன ரியா இப்படி கோவப்படுற? உனக்கு வெண்ணிலா ஐஸ்கிரீம்னா பிடிக்கும்ல, அதனாலதான் அதை நான் உனக்கு வாங்கிட்டு வந்தேன். உனக்கு யார் சொன்னா எனக்கு வெண்ணிலா ஐஸ்கிரீம் பிடிக்கும்? சும்மா நீயே ஏதாச்சும் ஒன்று நினைச்சிட்டு தேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்காத பத்திக்க. தயவு செய்து என்ன ஃப்ரீயா விடு. ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தது ஒரு குத்தமா? எல்லாத்துக்கும்லாம் சண்டைக்கு நிற்கா? என்ன சும்மா முணுமுணுத்துட்டு இருக்கா? வாங்க, உங்க பிரீத்தி உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அவ கூட போய் இருந்து தின்னுங்க. என்ன ரியா இப்படி சொல்ற? நீ தானே நான் கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்னு சொன்னேன், அப்புறமா ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் அப்படி என்ன பேசிட்டேன்? எல்லாம் கரெக்டா தான் பேசிட்டு இருக்கேன். போங்க, உங்க பிரீத்தி அங்க உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஐஸ்கிரீம் கொண்டு போய் 2 பேரும் மாத்தி மாத்தி ஊட்டி ஊட்டி தின்னுங்க. என்னையும் போங்க. இங்க வந்து சும்மா நின்னு ஸ்கிரீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காதே. ஐயோ ஐயோ, நீ எதுக்கு தான் கோவப்படுற, இல்ல எதுக்கு தான் ஒழுங்கா இருக்க ஒன்றும் புரியல. உனக்கு வாங்கிட்டு வந்து பத்தியா என்ன சொல்லணும்? வேலையை பார்த்துட்டு போயிருக்கணும். நான் தான் தேவையில்லாத வேலை பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் உனக்கு எதுவும் வாங்கிட்டு வர மாட்டேன், சரியா? வாங்கிட்டு வந்து ஒன்னும் கிளிக்காண்டா. நான் ஒன்னும் உன்ட்ட எதுவும் கேட்கல, கேட்கவும் மாட்டேன். சூனியக்காரி சூனியக்காரி. 2 நாள் நல்லா தான் இருந்தா திடீர்னு கிறுக்கு பிடிச்ச ஆடுறா பாரு சூனியக்காரி. கருவாப்பையன் வாய்க்கிலே முடங்கிட்டு இருக்கான் பாரு. மூஞ்ச பாரு மூஞ்ச. ஐயோ, எனக்கு இவன் பக்கத்துல அவளை பாக்குறதுக்கே பத்திக்கிட்டு வருது. இவன் என்னடானா நல்லா சிரிச்சு சிரிச்சு உரசி உரசி நின்றுட்டு இருப்பான். என்னடி வாய்க்குள்ள வச்சு முடங்கிட்டு இருக்க? எதனாலும் ஒழுங்கா சொல்லு. சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, போங்க சார் போங்க. பைத்தியமாயிட்டா போல. இந்த பாரு, இந்த ஐஸ்கிரீமை ஃப்ரிட்ஜுல தான் வைப்பேன், எப்போ வேணுமோ எடுத்து சாப்பிட்டுக்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, சரியா? எனக்காக யாரும் ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்காண்டா, எதுலேயும் வைக்காண்டா. நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன், வேணா எடுத்து சாப்பிடு. இல்லைன்னா நான் ஒரு வாரம் கழிச்சு தூர போட்டுக்கிறேன். ஆளையும் மூஞ்சியும் முகரக்கட்டையும். பைத்தியம் பைத்தியம், சரியான பைத்தியமா இருப்பா போல. இன்னும் எவ்வளவு நாள் தான் அந்த பிரீத்தி கூட சேர்ந்துட்டு ஆட்டம் போடுற நானும் பாக்குறேன். அவ பக்கத்துல வந்தா இவன் தள்ளி போக வேண்டியதானே. இவனும் நல்லா உரசிக்கிட்டு நிற்கான்ல. மானம் கெட்டதுங்க. யாருன்னா எப்படியோ போட்டோம், நான் வாயை மூடிட்டு இருக்கிறதா எனக்கு நல்லது. மாம்ஸ் அந்த வரேன் பிரீத்தி. அதானே இன்னும் கூப்பிடலையேன்னு பார்த்து கூப்பிட்டுட்டால. ஒரு நிமிஷம் கூட விட்டுட்டு இருக்க மாட்டான். எந்நேரமும் கூடவே தொத்துக்கிட்டே அலையணும்னு பார்ப்பான். அதுக்கேற்றப்படி இவனா பிரீத்தி இந்த வரேன் அப்படின்னு ஆட்டிட்டு போவான். அவதான் அறிவு இல்லாம சுத்திட்டு இருக்கானா? இவனுக்கு சுத்தமா அறிவு இல்லை. அவன் கூப்பிட்ட நேரத்துக்கு போறான் பாரு. ஏன் எனக்கு வேலை இருக்கு, நான் வரலன்னு சொல்ல வேண்டியது தானே? இனிமே நாளைக்கு வெளியே எங்கேயாவது சுத்த கூப்பிடும், அதுக்கும் போவான். இவனும் ஒரு வாயில நல்லா வருது. இவனுக்கும் அறிவே கிடையாது. பேசாம இங்க இருக்கிறதுக்கு எங்க வீட்லயாச்சும் போய் 2 நாள் இருந்துட்டு வந்துடலாம். இதுங்க முகரங்களெல்லாம் பாக்குறதுக்கு. 2 நாளைக்கு முன்னாடி அந்த புக்கை இந்த ரோல தான் பார்த்தேன். இப்போ காணோம். யாராச்சும் அந்த புக்கை எடுத்துருப்பாங்களோ? சரி, என்ன பண்றது, வேற ஏதாச்சும் ஸ்டோரி புக் இருந்தா எடுத்துக்கலாம். பாருலா, நம்ம ஆளு சரியான படிப்பாளியா இருக்கும் போல. என் நேரமும் லைப்ரரியிலே தான்ப்பா சுத்திட்டு இருக்கா. குலோப்ஜாம். இவனா? ஐயோ, குலோப்ஜாம் எப்படி இருக்க? நான் எப்படி இருந்தா உங்களுக்கு என்னங்க? இப்போ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? சும்மா எதுக்கு குலோப்ஜாம் குலோப்ஜாம்னு கூப்பிட்டு இருக்கீங்க? சரி சரி, கோவப்படாத. நான் இனிமேட்டு குலோப்ஜாம்னு கூப்பிடல. அப்போ உன் நேம் சொல்லு, உன் நேம் சொல்லியே கூப்பிடுறேன். ஒன்னும் தேவையில்ல. நீங்க எதுக்கு என்ன கூப்பிடணும்? ஃபர்ஸ்ட் உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்க. சும்மா என்ன வெறுப்பேத்தாதீங்க. ஐயோ, இன்னைக்கு ஏன் இப்படி எரிமலையாட்டம் பொங்குற? சரி விடு. ஆமா, நேத்து கேட்கணும்னு நினைச்சேன். நேத்து நான் கூப்பிட அப்படியே அழுதுட்டே போனேன். ஏன் அழுதுட்டு போனேன்? ஏதாச்சும் ப்ராப்ளமா? ஆமாங்க, அதனால உங்களுக்கு என்னங்க ப்ராப்ளம்? நான் அழுதா என்ன, அழுகலன்னா உங்களுக்கு என்னங்க? என்ன குலோப்ஜாம் இப்படி எல்லாம் பேசுற? சரி, நேத்து அழுதுட்டு போனியே, என்ன ஏதுன்னு கேட்கலாம்னு நினைச்சேன். நேத்து உன்னை பார்க்கவே முடியல, அதனாலதான் இன்னைக்கு வந்து கேட்டேன். அதுக்குள்ள நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? வேற என்னங்க பண்ணுவாங்க? நீங்க ஃபர்ஸ்ட் யாருங்க எனக்கு? நீங்க சும்மா வந்து தேவையில்லாம பேசிட்டே இருக்கீங்க. இதுக்கப்புறம் நீங்க இப்படியே பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நான் கண்டிப்பா கம்ப்ளைண்ட் தாங்க கொடுப்பேன். குலோப்ஜாம் ஏங்க ஃபர்ஸ்ட் இப்படி கூப்பிடுறத நிறுத்துங்க. எத்தனை டைம் சொல்லிட்டேன் இப்படி கூப்பிடாதீங்கன்னு. சரி கூப்பிடல, நீ கோவப்படாத ப்ளீஸ். இதான் உங்களுக்கு வேலையா? காலேஜுக்கு எதுக்குங்க வரீங்க? படிக்கிறதுக்கு தானே வரீங்க. அந்த வேலையை மட்டும் பாருங்க. சும்மா என் பின்னாடி சுத்துற வேலையை இதுக்கப்புறம் வச்சுக்காதீங்க, பாத்துக்கோங்க.
இல்லைங்க, நீங்க அழுதுட்டே போனதுனால தான் சரி நான் என்னன்னு கேட்கலான்னு வந்தேன். எதுவுமே கேட்க வேண்டாம். என்ன பார்த்துட்டு எனக்கு தெரியும். நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. நீங்க இதுக்கப்புறமா வந்து இப்படி சும்மா சும்மா வந்து பேசாதீங்க தயவு செய்து. எனக்கு 1000 டென்ஷன் இருக்கு. இதுல நீங்க வேற. சாரிங்க. ஒரு இடம் நிம்மதியா போக முடியல, வர முடியல. எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி இரிட்டேட் பண்ற மாதிரியே பண்ணிட்டு இருக்கீங்க சீரியஸா. ஏங்க ப்ளீஸ்ங்க, இதுக்கப்புறமா பின்னாடி வரல ப்ளீஸ்ங்க, கத்தாதீங்க. லைப்ரரியில இருக்கோம், அமைதியா இருக்கணும், கத்தாதீங்க ப்ளீஸ். தெரியுதுலங்க லைப்ரரின்னு. அப்புறமா எதுக்கு வந்து பேச வரீங்க? சாரிங்க, நீங்க வேற ஏதோ டென்ஷன்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் ராங் டைம்ல வந்து பேச வந்துட்டேன்னு நினைக்கிறேன். சரிங்க, நாளைக்கு பார்க்கலாம். உங்களுக்கு சொன்ன ஒன் டைம் புரியாதா? என்னங்க நாளைக்கு பார்க்கலாம்ங்கறீங்க? நீங்க இதுக்கப்புறம் என்ன பார்க்கவே வேணாம் தான் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி என் பின்னாடி வரத நிறுத்துங்க. இவளுக்கு என்ன ஆச்சு? இன்னைக்கே இவ்வளோ கோவமா பேசுறா, என்னன்னு தெரியலையே. சரி, இந்த இடத்த விட்டு கிளம்புறது தான் நல்லது, இல்லைன்னா அப்படியே கொந்தளிச்சிருவா. எதுக்கு தான் நீங்களாம் காலேஜ் வரீங்கன்னு எனக்கு தெரியல. டேய் சிவா, பேசாம கிளம்பிடுறா. ஆள் செம்ம கோவத்துல இருக்கு. சீ, நிம்மதியா ஒரு லைப்ரரி கூட வர முடியல. அத்தை, எதுக்கு சேடா இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லம்மா பிரீத்தி, சும்மாதான். ஏன் அத்தை பொய் சொல்றீங்க? நான் அப்பத்துலேருந்து பார்க்குறேன், நீங்கள் ஒரு மாதிரியே இருக்கீங்க. என்னாச்சு அத்தை? அது வேற ஒன்றும் இல்லம்மா பிரீத்தி, என் பையன் கிருஷ்ணன் வாழ்க்கை நினச்சிதான் இப்படி சோகமாகவே உட்காந்துட்டு இருக்கேன். ஒரு நாள் கூட நிம்மதியாக இருக்கவே முடியலம்மா. என் பையன் வாழ்க்கை என்னாகுமோ ஏதாவுமோ நினச்சி கவலைப்பட்டுட்டே தாம்மா இருக்கேன். ஏன் அத்தை அப்படிலாம் யோசிக்கிறீங்க? எல்லாமே சரியாயிரும். எங்கம்மா சரியாவ? நானே என் பையன் வாழ்க்கையில மண்ணலி போட்டேம்மா. இந்த ரியாவை கல்யாணம் பண்ணி வச்சு என் பையன் ஒரு நாள் கூட நிம்மதியே இருக்க முடியல. என்ன பண்ணனே தெரிலம்மா, ஒரே யோசனையாவே இருக்குமா. அத்தை எனக்கு புரியுது. ஆனா ஏன் ரியாக்கா ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. கிருஷ்ண மாமாவை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். பாத்தியாமா பிரீத்தி, உனக்கே கஷ்டமா இருக்குன்னா பெத்தவளுக்கு எனக்கு எவ்வளோ வருத்தமா இருக்கும்னு. வேற என்னத்தை பண்றது? போக போக எல்லாம் சரியாயிரும். அதாம்மா பிரீத்தி, நானும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். அதான் கிருஷ்ணனுக்கு வேற ஏதாவது ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாமான்ட்டு யோசிச்சுட்டே இருக்கேன். என்னத்த சொல்றீங்க? ரியாக்கா வீட்டில் இருக்கும்போது நீங்க எப்படி வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? அட என்னம்மா பிரீத்தி, ஒழுங்கா வாழ்றவளா இருந்தா என் பையன் கூட ஒழுங்கா வாழ மாட்டாளா? அவளும் பிடிக்காம தானே உட்காந்துட்டு இருக்கா. பேசாம அவளை அவன் அப்ப வீட்டுக்கு அமுச்சு விட்டுட்டு என் பையனுக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அத்தை, என்னத்த சொல்றீங்க? இதுக்கு கிருஷ்ண மாமா ஒத்துப்பாங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியலம்மா பிரீத்தி. நான் சொன்ன அவன் வேற கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். வேற அவன் வாழ்க்கை எவ்வளவு நாள் இப்படியே இருக்கும். நான் வேற எப்படி என் பையன் கஷ்டப்படதை நான் பார்த்துட்டு இருக்க முடியுமா? அதுவும் கரெக்டு தான் அத்தை. மாம்ஸ் எத்தனை நாளைக்கு இப்படியே இருப்பாங்க? ஆமாம்மா, நல்லா தெரிஞ்ச பிள்ளையா, நல்லா கிருஷ்ணனை நல்லா மதிச்சு வாழ்ற பிள்ளையா பார்க்கணுமா. ஏம்மா பிரீத்தி, நான் உனக்கு கேட்டா நீ தப்பா நினைச்சுக்க மாட்டியே? என்னத்த கேளுங்கத்த. ஏம்மா பிரீத்தி, உனக்கு கிருஷ்ணனை பிடிக்குமாமா? ஏன் அத்தை திடீர்னு இப்படி கேட்குறீங்க? இல்லைம்மா பிரீத்தி, நான் சும்மா எதார்ச்சியாக தான் கேட்டேன். என்னத்த மாம்சம் பிடிக்காம இருக்குமா? எனக்கு கிருஷ்ண மாமானா ரொம்ப பிடிக்கும். அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷமா. நீ இப்படி சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஆனால் பாரு, என் பையனுக்கு அவளை கட்டி வச்சு என் பையன் டெய்லி கஷ்டம்தான் படுறான். அத்தை சரியாயிரும் அத்தை, கவலைப்படாதீங்க. பிரீத்தி, எனக்கு மனசில் ஒன்று படுது, நீ எதுவும் நினச்சிக்காதம்மா. உனக்கு கிருஷ்ணனை பிடிக்கும்னா நான் வேணா உங்கள் வீட்டில் பேசட்டுமாம்மா? உனக்கு கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா? ஐயோ அத்தை, என்னத்தை சொல்கிறீங்க? இதெல்லாம் சரி வராதுன்னு நினைக்கிறேன். கிருஷ்ண மாமாக்கு தெரிஞ்சால் என்ன நினைப்பாங்க? இதெல்லாம் சரி வராது அத்தை. ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிரும். ப்ளீஸ் அத்தை, இப்படிலாம் எதுவும் நினைக்காதீங்க. கிருஷ்ணன் கிட்ட நான் பேசிக்கிறேம்மா. அவன் என்ன மீறி எதுவும் பண்ண மாட்டான். உனக்கு இஷ்டம்னா நான் உங்கள் அம்மா கிட்ட பேசுவேம்மா. அத்தை, அது பிரீத்தி, நீ நினைக்கிறது எனக்கு புரியுதுமா. ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒருத்தனை எப்படி கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு தான் நீ யோசிச்சுட்டு இருக்க, அப்படிதானம்மா? அப்படிலாம் இல்லை அத்தை. நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைம்மா. உனக்கு இந்த வீட்டில் நடக்கிறதெல்லாம் நீ பார்த்துட்டு தான் இருப்ப. உனக்கே தெரியும். என் பையன் ஏதோ தாலி மட்டும்தான் கட்டியிருக்கான். வேற ஒன்றும் அவங்களுக்குள்ள இல்லைம்மா. ஒரு புருஷன் முன்னாடி ஒரு நாள் கூட ஒரு வெளியே போயிருக்க மாட்டாங்க. ஒரு நாள் கூட சந்தோஷமா ஒரு நிமிஷம் கூட பேசினது கூட இல்லைம்மா. இப்படியே விட்டுட்டு இருந்தா என் பையன் வாழ்க்கை என்னாவும் நினச்சி நான் டெய்லி தூக்கம் இல்லாமல் இருக்கேம்மா. எப்படினாலும் என் பையனுக்கு இன்னொரு பொண்ணை தான் பார்த்து கல்யாணம் பண்ணணுங்கிற முடிவில் தான் நான் இருக்கேம்மா. சரி, அது நீயா இருந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சுமா. அதான் மனசில் பட்டதை டக்குன்னு கேட்டுட்டேன். எதுவும் நினச்சிக்கிடாத. இல்லத்த, நான் எதுவும் தப்பாக எதுவும் நினைக்கல. நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. இருந்தாலும் கிருஷ்ண மாமா எப்படி நினைப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அதனால தான் யோசிச்சுட்டு இருக்கேன் த. பிரீத்திமா, கிருஷ்ணனை பற்றிலாம் நீ கவலைப்படாதம்மா. அவன்கிட்ட நான் பேசிக்கிறேன். நீ உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுமா, நான் உங்கள் அம்மா கிட்ட பேசுகிறேன். அத்தை, அது நான் கொஞ்சம் யோசிக்கணும் அத்தை.
ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் பொறுமையாக யோசிச்சு முடிவெடுத்து சொல்லுமா, ஒரு பிரச்சனையும் இல்லை. வேற சொத்து சுகம் எல்லாம் கிருஷ்ணனுக்கு நிறைய இருக்குமா. இந்த வீடும் வேற கிருஷ்ணனுக்கு தான் இருக்குது. இந்த 4-5 வேலை கிடக்கு, எல்லாம் அங்கே இங்கேன்னு நிறைய இடம் வாங்கி போட்டிருக்காமா. வேற என் பொண்ணை பற்றியும் கவலைப்படாண்டா. அவளுக்கு நான் 50 பவுன் நகை சேர்த்து வச்சிட்டேன். கல்யாண செலவுக்கு ஒரு 4-5 லட்ச ரூபா வச்சிருக்கேன். அதை வச்சு என் பொண்ணையும் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேம்மா. என் பையன் வாழ்க்கை நல்லா இருந்தால் மட்டும் போதும் பார்த்துக்க, வேற ஒன்றும் யோசிக்காண்டா. அப்படியாத்த? ஆமாம்மா, என் பையன் சந்தோஷம் தாம்மா எனக்கு முக்கியம். வேற எல்லாமே இருக்கு பார்த்துக்குமா. ஆனால் பாரு, அவனுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இல்லை. அதனால தான் வேற பொண்ணை பார்ப்போம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அத்தை, அப்புறம் ரியாக்கா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலல்ல. அவன் என்னம்மா சொல்லணும், வீட்டை விட்டு வெளியே போட்டு பத்தி விட்டா முடிஞ்சு. அவன் அந்தால போயிருவா. வேற அவளை பத்தி ஒரு பிரச்சனையும் கிடையாது. டைவர்ஸ்ல நோட்டீஸ்ல கையெழுத்த போடுங்க, கையெழுத்த வாங்கிட்டு விட்டுற வேண்டியதுதான். ஒழுங்கா வேற புருஷன் கூட வாழ மாட்டேங்க. வேற அவளுக்கு நம்ம ஏன் அவளை பத்தி நம்ம ஏன் யோசிக்கணும். சரிங்கத்த, நான் யோசிச்சுட்டு சொல்றேன். சரிம்மா, யோசிச்சுட்டு நீ ஒரு நல்ல முடிவை சொல்லு. வேற உங்க அம்மாட்ட நான் பேசிக்கிறேன். சரிங்கத்த. இந்த பூமாரி பிள்ளை சொன்ன நேரத்துக்கு வரவே மாட்டா. எந்நேரமும் லேட்டாவே வந்துட்டு இருப்பா. இன்னும் 5 மினிட்ஸ்ல பஸ் வந்துடும். பைத்தியம் எங்க தான் போனான்னு தெரியல. ஆடி அசைஞ்சு வர்றதுக்குள்ள பஸ்ஸே போயிடும். கீர்த்தி, ஐயோ இவனா? கீர்த்தி நில்லு, எங்க போற? நான் உங்ககிட்ட தான் கொஞ்சம் பேசணும். கீர்த்தி, கீர்த்தி, நான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன். நான் பேசிட்டே இருக்கேன், நீ உன் பாட்டுக்கு போயிட்டே இருக்க. கீர்த்தி ப்ளீஸ் நில்லடி. நம்ம கூப்பிட்டுட்டே இருக்கோம், இவ அவ பாட்டுக்கு போயிட்டே இருக்கா. ரொம்ப கோவமா இருக்கான்னு நினைக்கிறேன். இவளை எப்படியாச்சும் சமாதானப்படுத்தணும். கீர்த்தி, என்ன யார் இந்த பையன்? இந்த பையனை பார்த்தா கீர்த்தி அவ பாட்டுக்கு போயிட்டே இருக்கா. கீர்த்தி! ஓ இவனா? இவன் எதுக்கு கீர்த்தி தேடி வந்தா? ஹாய், நீங்க கீர்த்தி ஃப்ரெண்டா? ஆமா, இப்போ அதுக்கு என்ன? இல்ல, நான் கீர்த்திட்ட கொஞ்சம் பேசணும். நான் கூப்பிட அவ பாட்டுக்கு போயிட்டே இருக்கா. ப்ளீஸ், நான் கூப்பிட்டேன்னு கொஞ்சம் வர சொல்லுங்களேன். நான் எதுக்கு வர சொல்லணும்? எனக்கு இதான் வேலையோ? நீ தேவையில்லாம அவளை இன்சல்ட் பண்ணுவ. அதுக்கப்புறம் நீ கூப்பிட்டு பேசணும்னா அவ வரணுமோ? அது எனக்கு எல்லாம் தெரியும். ஒரு பொண்ணு உன்கிட்ட வந்து லவ் சொன்னா நீ எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு அசிங்கப்படுத்துவ. என்ன அசிங்கமா இல்ல? இப்போ வந்து அவ பின்னாடி கீர்த்தி வந்து சுத்திட்டு இருக்க. சாரிங்க, என் மேலதாங்க தப்பு. நான் தெரியாம அப்படிலாம் பேசிட்டேன். நான் அப்படி பேசிருக்கவே கூடாது. நான் அதான் சாரி கேட்கலான்ட்டு தான் கீர்த்தியை தேடி வரேன். ஆனா அவ என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறா. ஆமா, அவ எப்படி பேசுவா? நீ கொஞ்ச நெஞ்ச பேச்சா பேசிருக்க. எவ்வளவு இன்சல்ட் பண்ணி விட்டுருக்க. நீ நினைச்சா அவளை திட்டுவ போல, இல்லனா அவகிட்ட வந்து சாரி கேப்ப போல. ஆனா அவ எல்லாத்துக்கும் பல்ல இடிச்சிட்டு உன்கிட்ட வந்து பேசணும், அப்படிதானே? அப்படி இல்லைங்க, நான் தெரியாம பேசிட்டேன். அதான் எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். இப்ப 2 lakhs அவ உனக்கு தந்த உடனே இப்போ உனக்கு அவ முக்கியமா போயிட்டா. அவகிட்ட வந்து இப்ப பேச வர, அப்படிதானே? இல்லனா நீ இன்னும் அவளை அசிங்கப்படுத்திட்டு தான் இருந்திருப்ப. அப்படி இல்லைங்க, நான் பண்ண தப்பு எனக்கு புரியுதுங்க. நான் அதான் அவகிட்ட சாரி கேட்கலான்னு வந்தேன். வாய மூடு. நீ யாருன்னு எனக்கு தெரியாதா? நீ ஒருத்திய லவ் பண்ணியே, அவளை மாதிரி ஆள் தான் உனக்கு செட் ஆகும். உன்னை அவ பிரேக்கப் பண்ணாலே அப்ப நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. நான் தான் கீர்த்திக்கிட்டே வந்து சொன்னேன். என்ன சொன்ன? அவ கால் தூசி கூட கீர்த்தி வர மாட்டா, அப்படிதானே சொன்ன நீ. அது கரெக்ட் தான். ஆனா அவளை மாதிரி ஒருத்தியும் வர முடியாதுதான். நான் பேசுனது தப்பு தாங்க. ஆமா, இப்ப ஈஸியா தப்பு தான் தொப்பு தான் இப்ப சொல்லு. எவ்வளவு கஷ்டப்படுத்திருப்ப. அவ எவ்வளவு நாள் அழுது ஃபீல் பண்ணிருப்பா தெரியுமா? அவ உன்னை எவ்வளவு உண்மையா லவ் பண்ணா தெரியுமா? ஆனா நீ எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு அசிங்கப்படுத்தி விட்ட. அவ உண்மையான லவ்வை நான் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டேன், ரொம்ப கொச்சப்படுத்தி பேசிட்டேன். இப்போ எனக்கு எல்லாமே புரியுதுங்க. இப்ப புரிஞ்சு என்ன பண்ண போற? இதுக்கப்புறமா அவளை டிஸ்டர்ப் பண்ணாம இரு. அவ இப்பதான் ஓரளவு நிம்மதியா இருக்கா. தயவு செய்து அவ பின்னாடி சுத்தி திரும்பவும் அவளை இது பண்ணாத. ஏங்க, நான் அவளை டிஸ்டர்ப் பண்ணணும்னு வரலங்க. ஒரு சாரி மட்டும் கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். இல்லைனா என் மனசாட்சி என்னை குத்தி கொன்றும் போல. டெய்லி என்னால் ஒழுங்கா தூங்க கூட முடியல. எனக்கு அவளை திட்டினது அவளை பேசுனது தாங்க ஞாபகம் வருது. நல்ல அனுபவி, இது உனக்கு தேவைதான். அவளும் இப்படிதானே கஷ்டப்பட்டிருப்பா. எத்தனை நாள் அழுதுருப்பா தெரியுமா? அப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும்? ப்ளீஸ், எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்களேன். என்ன பண்ணணும்? நான் சாரி கேட்டேன்னு அவகிட்ட சொல்லிருங்க ப்ளீஸ். சாரி தானே, சரி கேட்டேன்னு சொல்றேன். இதுக்கப்புறமா அவ பின்னாடி சுத்தி அவளை டிஸ்டர்ப் பண்ற வேலை வச்சுக்காத. உன் வேலையை மட்டும் பாரு. அவ இதுக்கப்புறமாச்சும் நல்லா இருக்கட்டும். அப்புறம் அவ 2 lakhs எப்படி ரெடி பண்ணான்னு உங்களுக்கு எதுவும் தெரியுமாங்க? ஏன்னா என்னாலே 2 lakhs ரெடி பண்ண முடியல. ஆனா அவ சீக்கிரமா ரெடி பண்ணி கொடுத்துட்டா. அதான் அதை பத்தியும் கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். அதெல்லாம் உனக்கு எதுக்கு? உனக்கு தான் காசு கிடைச்சிட்டுல, உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போ. என்னங்க இப்படிலாம் பேசுறீங்க? இருந்தாலும் அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது. என்ன இப்ப அவகிட்ட சாரி தானே கேட்கணும். அதை நான் வந்து நீ சொன்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஆனா அந்த 2 lakhs பத்திலாம் என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க தயவு செய்து. சரிங்க.
இதுக்கப்புறமாச்சும் ஒருத்தங்கிட்ட பேசும்போது கஷ்டப்படுவாங்களா இல்லையான்னு யோசிச்சு பேசு. ம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ வந்து சாரி கேக்குறான். சாரி கேட்டா எல்லாம் சரியாயிருமோ? பாவம் கீர்த்தி, நான் பேசுனதெல்லாம் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு. ச்சே, இந்த அளவுக்கு அவளை பேசியிருக்கவே கூடாது.